நீங்கள் பிஎஸ்என்எல் சிம் வச்சுருந்து இன்னும் ஃபோன்பே ஜிபே மூலமாக ரீசார்ஜ் பண்ணுறீங்களா? அப்படி ரீசார்ஜ் பண்ணும்போது ரீசார்ஜ் அமௌண்ட்டுக்கு மேலே எக்ஸ்ட்ராவாக பணத்தை செலவு பண்ணுறீங்களா? என்னங்க நீங்கள் இப்போ நான் சொல்ல போகிற இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள். ரீசார்ஜ் பண்ணும்போது டிஸ்கவுண்ட்டே கிடைக்கும். அது மூலமாக உங்கள் பணத்தையும் நீங்கள் மிச்சப்படுத்தலாம். எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டும் பே பண்ண தேவையில்லை. ஆஹா, இத்தனை நாளாக இது தெரியாமல் போச்சேன்னு ரொம்ப வருத்தப்படுவீங்க. நீங்கள் பிஎஸ்என்எல் சிம் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா முதல்ல உங்கள் மொபைலில் ப்ளே ஸ்டோர் போங்க. போயிட்டு பிஎஸ்என்எல் செல்ஃப் கேர் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. பண்ணி முடிச்சுட்டு இப்போ ஆப்பை ஓப்பன் பண்ணதும் லாங்குவேஜ் செலக்ட் பண்ண சொல்லி கேட்கும். லாங்குவேஜ் செலக்ட் பண்ணதும் ப்ரொசீட் பட்டனை ப்ரெஸ் பண்ண கன்ஃபர்மேஷன் பண்ணிவிட்டு உங்கள் மொபைல் நம்பரை கொடுக்கணும். கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுக்க 6 டிஜிட்டில் ஓடிபி உங்கள் மொபைலுக்கு ரிசீவ் ஆகும். வந்த ஓடிபியை என்ட்ரு பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுக்க இதுபோல் ஹோம் பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஹோம் பேஜில் உள்ள டேஷ்போர்டில் உங்கள் அக்கௌண்ட் சம்மந்தமான பேலன்ஸு வேலிடிட்டி உட்பட மொத்த விவரங்களையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம ரீசார்ஜ் செக்ஷனுக்கு வருவோம். ரீசார்ஜ் ஆப்ஷனில் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக சில ரீசார்ஜ் பேக்குகளை அது தானாகவே ரெக்கமெண்ட் செய்யும். இந்த பேக்குகளில் உங்களுக்கு பிடிச்ச பேக்கை செலக்ட் பண்ணி நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ப்ரௌஸ் பேக் கொடுத்து நீங்கள் பேக்குகளை செலக்ட் பண்ணிக்கலாம். அப்படி நீங்கள் செலக்ட் பண்ணுற பேக்கு 249 ரூபாய்க்கு மேலே இருக்கும்போது உங்களுக்கு ரீசார்ஜ் அமௌண்ட்டில் 2% டிஸ்கவுண்ட் ஆஃபர் கிடைக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு 997 ரூபா பேக்கை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்கன்னா 977 ரூபா மட்டும் பே பண்ணால் போதும். அதாவது 1000 ரூபாய்க்கு 20 ரூபா டிஸ்கவுண்ட்டு உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் பேமெண்ட்டை கார்டு மூலமாகவோ நெட் பேங்கிங் மூலமாகவோ அல்லது யூபிஐ கியூஆர் கோடு மூலமாகவோ பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் டைரெக்டாக ஃபோன்பே மூலமாக ரீசார்ஜ் பண்ணும்போது பிளாட்ஃபார்ம் ஃபீஸாக 997 ரூபாய்க்கு எக்ஸ்ட்ரா 3 ரூபாயும், ஜிபே மூலமாக டைரெக்டாக ரீசார்ஜ் பண்ணும்போது ₹1.90 எக்ஸ்ட்ரா பே பண்ண வேண்டியிருக்கும். நீங்கள் அடுத்த முறை ரீசார்ஜ் பண்ணும்போது இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள். உங்கள் பணத்தை மிச்சப்படுத்துவீங்க. பிஎஸ்என்எல் சிம் வச்சுருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. சூப்பரான டிப்ஸ் சொன்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் லைக்கை தட்டி விட்டுருங்க. இன்னும் நான் ஜியோ, ஏர்டெல், வோடஃபோன் ஐடியா சிம் தான் பயன்படுத்திட்டு அதிகமாக ரீசார்ஜுக்கு செலவு பண்ணிகிட்ருக்கேன். நான் எப்படி பிஎஸ்என்எலுக்கு மாறுறது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம ஏற்கனவே போட்ட இந்த வீடியோவை பார்த்து உடனே பிஎஸ்என்எலுக்கு மாறிடுங்க. புதுசாக பிஎஸ்என்எல் சிம் வாங்கணும்னு நீங்கள் நினச்சா இடது பக்கம் தெரிகிற இந்த வீடியோவை பார்த்து நீங்கள் விரும்புகிற நம்பர்லையே புது பிஎஸ்என்எல் சிம் வாங்குறது எப்படின்னு தெளிவாக தெரிஞ்சுங்க.